வணக்கம். Rio Stock Market Academy. This channel we start only for educational purpose. சரி, ஓகே. இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு காலையில் பார்த்தீங்கன்னா கேப்பு ஒரே கேண்டில் சரக்குன்னு கீழே போச்சு. 25,054 அந்த ரேஞ்சு. அங்கேருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தோம். ஹை 25,153. அந்த ரேஞ்ச் போயிட்டு இன்னைக்கு 33 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணியிருக்கான் நிஃப்டி. சரிங்களா? எக்ஸ்பைரி ஆச்சு இன்னைக்கு வீக்லி எக்ஸ்பைரிங்கிறனால புட்டோ காலோ பெருசாக எந்த சைடும் போகல. அப்படியே கன்சல்டேஷன் பண்ணி ஒரு காலுக்கு ஒரு 20 ரூபா, புட்டுக்கு ஒரு 20 ரூபா அந்த ரேஞ்சிலே அப்படியே அரைச்ச டைம் டிகே பண்ணி இந்த வாரம் வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ளஸ் 56 பாயிண்ட். 55,755 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். சென்செக்ஸ் 142 பாயிண்ட் ப்ளஸ் 82,000 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். சரிங்களா? இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரிலையன்ஸ் 11 ரூபா ப்ளஸ் 1,424 ரூபா 80 பைசா. ஹெச்டிஎஃப்சி பேங்க் 3 ரூபா 1,991 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். டிசிஎஸ் 4 ரூபா ப்ளஸ் 3,102. இன்ஃபோசிஸ் நியூட்ரலாக இருக்க 0.2 20 பைசா. 1,496 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஐசிஐசி பேங்க் இன்னைக்கு கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவனுடைய சார்ட் ஹை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இன்னைக்கு 15 ரூபா காட்டியிருக்கான். 1,446 அந்த ரேஞ்சில் ஐசிஐசி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா சிப்லா தாங்க. இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்துச்சுங்க. சிப்லா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 46 ரூபா ப்ளஸ் 1,592 3% ப்ளஸ் ஆயிருக்கான். டாக்டர் ரெட்டியும் 31 பாயிண்ட் ப்ளஸ் 2.5% ப்ளஸ் 1,276. பஜாஜ் ஃபின்சர்வ் இன்னைக்கு 22 ரூபா ப்ளஸ் அதுவும் 1% ப்ளஸ் ஆயிருக்கான். ஐசிஐசி பேங்க் 1% ப்ளஸ் ஆயிருக்கான். எஸ்பிஐ லைஃப் 18 ரூபா ஏறியிருக்கான், அதுவும் 1% ப்ளஸ் ஆயிருக்கான். இன்னைக்கு டாப் லாஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கோல் இண்டியாங்க 6 ரூபா மைனஸ் 1.70% மைனஸ் ஆயிருக்கான். 378 க்ளோஸ் பண்ணியிருக்கான். பஜாஜ் ஆட்டோ 143 ரூபா மைனஸ் 8,684 இதுவும் 1.5% மைனஸ்லாம் ட்ரேட் ஆயிருக்கான். டாடா கன்சியூம் 17 ரூபா மைனஸ் 1,088 இதுவும் 1.5% மைனஸ்லாம் ட்ரேட் ஆயிருக்கான். பவர் கிரேடு 4 ரூபா மைனஸ் 284 க்ளோஸ் பண்ணியிருக்கான், அதுவும் 1.5% மைனஸ் தான் ட்ரேட் ஆயிருக்கான். இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 2 நாளாக கண்டினியூ ப்ளஸில் இருந்தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா நியரஸ்ட் மைனஸுங்க 1.5% அதுவும் மைனஸ்லாம் ட்ரேட் க்ளோஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு ஆல் ஓவர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மெடிக்கல் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் மேலே வந்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்டிஎஃப் இன்னைக்கு 2.25% ப்ளஸ், அஸ்ட்ரால் கூட இன்னைக்கு 2%, பிஐஐ இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் 2%, டிவிஎஸ் மோட்டார் 1.5% ப்ளஸ் ஆயிருக்கான். ஹெச்டிஎஃப்சி, ஏஎம்சி, பந்தன் பேங்க், சைமன்ஸ் இன்னைக்கு ஏறி இருக்கான். எல்டிடிஎஸ், கோஃபோர்ஜ், லூப்பின், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசி பேங்க் இதெல்லாம் இன்னைக்கு அப் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆன ஸ்டாக்ஸ். எம்சிஎக்ஸ் இன்னைக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆல் ஓவரா டவுன் ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னா எம்சிஎக்ஸுங்க இன்னைக்கு எம்சிஎக்ஸ் 3% மைனஸ். டாடா கம்யூனிகேஷன் 3% மைனஸ். எம்என்எம் ஃபினான்ஸ், கிராம்டன், பிரிட்டானியா, கோல் இண்டியா, மேரிகோ, அசோக் லைலாண்ட், டாடா கன்சியூம், பவர் கிரேடு, இண்டு ஹோட்டல், இண்டஸ்இண்ட் பேங்க், எஸ்கார்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மைனஸில் ட்ரேட் ஆன ஸ்டாக். பிஓஎஸ் ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ்ட்ரால் ஹை கட் ஆகி க்ளோஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஐசிஐசி பேங்க், எக்ஸிட் இண்டஸ்ட்ரீஸ், எல்டிஐஎம், ஹிண்டால்கோ, கிளென்மார்க், எம்பசஸ், பிஇஎல், ஹிண்டு பெட்ரோ, கிராசின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் ப்ரீவியஸ் ஹை. இன்னைக்கு லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா கோல் இண்டியா, ஜியோ ஃபினான்ஸ். ஆமாங்க, ஜியோ ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 2 டேஸ்க்கு நியரஸ்ட் பக்கம் 3 டேஸாக கண்டினியூவாக கீழே போயிட்டுருக்கு. ஜூப்ளியன் ஃபுட்டு, நெஸ்ட்லி இண்டியா, என்டிபிசி, பெட்ரோநெட், பிஎஃப்சி, ஐஆர்சிடிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
BOS கட் ஆகி டே, அதாவது ப்ரீவியஸ் டே லோ கட் ஆகி ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். சரிங்களா? ஸோ ஓகே, இன்னைக்கு ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் 500 ரூபா ப்ளஸ் ஆயிருக்கான். ஆமாங்க, இந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட ஒரு 49,000 அந்த ரேஞ்சில் இருந்து 45,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு 4,000 பாயிண்ட் நியரஸ்ட் இறங்கிட்டு இப்போ இன்னைக்கு ஏற ஆரம்பிச்சிருக்கான். இன்னைக்கு 500 பாயிண்ட் ப்ளஸ். சரிங்களா? HDFC AMC 84 ரூபா ப்ளஸ், குமென்ஸ் இந்தியா 67 ரூபா ப்ளஸ், மாருதி 59 ரூபா ப்ளஸ், LTTS 55 ரூபா ப்ளஸ், LTIM 54, TVS மோட்டார் 51 ரூபா ப்ளஸ், சிப்லா 46 ரூபா ப்ளஸ், அப்போலோ ஹாஸ்பிட்டல் 43 ரூபா ப்ளஸ், சிமென்ஸ் 42 ரூபா ப்ளஸ். சரி, இன்னைக்கு மைனஸ்ல ட்ரேட் ஆன ஸ்டாக் என்ன ரேட்ல எவ்வளவு இறங்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போல்ஸ் 46 ரூபா சாரி 460 ரூபா மைனஸ், MCX 300 ரூபா மைனஸா 297 ரூபா மைனஸ், டிக்சன் 151 மைனஸ், பஜாஜ் ஆட்டோ 143 ரூபா மைனஸ், பிரிட்டானியா 103 ரூபா மைனஸ், ஸ்ரீ சிமெண்ட் 85 ரூபா மைனஸ், போலிகேப் 73 ரூபா மைனஸ், OFS 64 ரூபா மைனஸ், இண்டிகோ 56 ரூபா மைனஸ், ஹீரோ மோட்டரு 38 ரூபா மைனஸ். ஆமாங்க, ஹீரோ மோட்டர் பார்த்தீங்கன்னா 4,200 அந்த ரேஞ்சில் இருந்து 5,100 வரைக்கும் வந்தோம். இப்போ ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். UBL 32 ரூபா மைனஸ். சரிங்களா? சரி, ஓகே. வாட் மீன் டவ் தியரி? இன்னைக்கு நம்ம ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். நம்ம வந்து டெய்லி ஒரு வீடியோவில் டெய்லி ஒரு கான்செப்ட் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவ் தியரி அப்படிங்கிறத வந்து நம்ம மார்க்கெட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். டவ் தியரி ஹெல்ப் இன்வெஸ்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் தி ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட், bullish or bearish, based on the momentum of major index, especially the Nifty, Bank Nifty and stocks. The market move in trend. ஸோ அது என்ன மார்க்கெட் மூவ் எப்படி மூவ் ஆகுதுன்னா பிரைமரி ட்ரெண்ட், லாங் டேர்ம், மந்த்லி டு இயர். ப்ரீமியர்லி அது லாங் ட்ரெண்டா இல்லை இயர்லியா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செகண்டரி ட்ரெண்ட், மீடியம் டேர்ம் கரெக்ஷன் வித்தின் எ பிரைமரி ட்ரெண்ட், மைனர் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் டே ஆர் வீக். ஸோ இந்த டவ் தியரி வச்சு இந்த மாதிரி சில லாங் டைம் ட்ரெண்டு, ஷார்ட் டைம் ட்ரெண்டு, இல்லை வீக்லி ட்ரெண்டு, இதெல்லாம் வந்து நம்ம அதில் வந்து டவ் தியரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் வந்து நம்ம அதில் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறத வந்து டவ் தியரி வந்து சொல்லுது. சரிங்களா? அது வந்து முழுசாக நம்ம இன்னொரு வீடியோ போடலாம். இது ஒரு கான்செப்டுக்காக நம்ம இதில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீடியாவில் வந்த நியூஸ் பார்க்கலாங்க. நிஃப்டி ரிஜிஸ் டுமாரோ, மேக்ஸ் ஹெல்த், இண்டிகோ லைக்லி டு என்ட்ரி இண்டெக்ஸ், இண்டஸ்ட் இன் பேங்க் அண்ட் ஹீரோ மோட்டார் மேக்ஸ் மே எக்ஸிட். ஆமாங்க, இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டரும் இண்டஸ்இன் பேங்க்கும் எக்ஸிட் ஆகிடும், இண்டிகோவும் மேக்ஸி ஹெல்த் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மீடியாவில் சொல்லியிருக்காங்க. வேதாந்தா டு பே $60 per share செகண்ட் இன்டரியம் டிவிடெண்ட். ஆமாங்க, ரெண்டாவது டைம்ஸ் இன்டரியம் டிவிடெண்ட் வந்து வேதாந்தா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? சாரி, 2026 அனௌன்ஸ் எல்லாம் பண்ணலாம், இது ஒரு தகவல், அவ்வளோதான். அப்போலோ ஹாஸ்பிட்டல் MD சுனிதா ரெட்டி லைக்லி டு செல் 1.25 ஸ்டேக் ஃபார் a 1395 crore via பிளாக் டீல். இது அப்போலோ ஹாஸ்பிட்டல் பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க CNBC TV 18ல். சரிங்களா? சரி, ஓகே. செபி ஹிண்ட்ஸ் அட் ப்ராடக்ட் suitability mechanism of F&O segment approach to be consultative and analytical. சரி, ஓகே. MCX கமாடிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா MCXல எப்படி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். USD INR பார்த்தீங்கன்னா 87 ரூபா 25 பைசா. கோல்டு டாலர் 3332ங்க. சில்வர் 38 ரூபா. பிரெண்ட் குரூடு 66 ரூபா 12 பைசா. ஸோ MCXல கோல்டு 99,400, சில்வர் 1,12,987, குரூட் ஆயில் 5,505, நேச்சுரல் கேஸ்
252.70, காப்பர் 872.85 பைசா, ஜிங்க் 264.70, லெட் 179.50. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நமக்கு தகவல் இதாங்க. தேங்க்யூ டு வாட்ச் ஆல். தேங்க்யூ.